வணக்கம் நண்பர்களே. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதாவது இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதாவது வீடியோ கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களா, ஸோ கூறப்படுறவங்களா இருக்கட்டும், இவங்களாம் தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணிட்டு மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க தான், ஹியூமன் மேக்ஸ் எரர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க தப்பு பண்ணலாமா, இவங்களுக்கும் காமன் பீப்புளுக்கும் என்ன வித்தியாசம், இவங்க தப்பு பண்ணால் காமன் பீப்புள் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அண்ட் யார் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நீட் அண்ட் கிளியராக பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய இஷ்யூ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க மேலே கேஸ் விழுது, காமன் பீப்புளுக்கு இல்லாத அளவுக்கு தண்டனை அவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நியாயமா, நியாயம் இல்லையா, ஸோ இப்படிலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஏன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணால் மட்டும் அவங்களுடைய தண்டனைகள் ஒரு படி மேலே போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீட் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் லீகலாக தப்பு பண்ணலை, அவங்க அது இல்லீகல் கிடையாது, பட் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை பண்ணுறதுனால நிறைய பேர் அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இது லீகல் தானே, இது ஒன்றும் இந்தியாவில் இல்லீகல் கிடையாது, இதுக்கே இந்த தண்டனை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அது இல்லாமல் ஏன் இவங்க இதை பண்ணால் இந்த தண்டனை, அதே வேற ஒருத்தவங்க இதை பண்ணால் இந்த தண்டனை, அதே இன்னொருத்தவங்க பண்ணால் தண்டனையே கிடையாது, ஸோ அப்படின்னு பிரித்து பார்க்குறவங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கவங்க தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஸோ அப்படி பண்ணுறதுனால என்னென்ன பின் விளைவுகள் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீட் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எஸ், வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்களும் நம்புங்க, நம்பி பாருங்கள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ அந்த நம்பிக்கையோட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க யாரா நீங்கள், யார் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் விடைகள் கொடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஒருத்தவங்க, ஒரு தனிப்பட்ட ஆள் அவங்கள சாராத 4 பேரையோ 40 பேரையோ 4 லட்சம் பேரையோ 40 லட்சம் பேரையோ 4 கோடி பேரையோ, நம்பர்ஸ் கணக்கு இல்லை. ஸோ ஒரு தனிப்பட்ட ஆள் அவர் இந்த விஷயத்தை செய்கிறது மூலயமா, அவங்க அந்த விஷயத்தை செஞ்சதை பார்த்து இன்னும் 4 பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஸோ அவங்க செய்கிறாங்க அதனால் நம்மளும் இதை செய்வோம் அப்படின்னு அவங்கள நம்பி இந்த விஷயத்த ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். செய்கிறவங்க பேர் இல்லை, செய்ய தூண்டுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு விஷயம், நான் இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீப்பு இருக்குது, சீப்பு தெரியுதா, இந்த சீப்பு இருக்குது, இந்த சீப்பை நான் சீவுறேன், இந்த சீப்பை சீவனா முடி கொட்டாது, முடி வளருது, சிக்கெல்லாம் ஈஸியாக எடுக்குது, அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதை நம்பி 4 பேர் அந்த சீப்பை வாங்குறாங்க அப்படின்னா நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். சிம்பிள். இந்த மைக் இருக்குது, இந்த மைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்படி இந்த மைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன், அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் அந்த மைக்கை வச்சு. ஸோ இதை நம்பி 4 பேர் இந்த பொருளை வாங்கினாங்கன்னா ஐ ஆம் கால்ட் அன் இன்ஃப்ளூயன்சர். ஸோ இப்போ சிம்பிளாக இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் சுத்தமாக நல்லாவே, இது வேஸ்ட்டுங்க வாங்கினதே, இது ஆக்சுவலாக சூப்பர் பொருள். ஸோ சொல்கிறேன், இப்போ ஒரு பொருள் வாங்கி அது வேஸ்ட்டுங்க, சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னா அதை நம்பி 4 பேர் அந்த பொருளை வாங்காமல் இருப்பாங்க. அப்படி வாங்கலனாலும் நான் இன்ஃப்ளூயன்சர் தான். நான் ஒரு விஷயத்தை வாங்கவோ வாங்காமல் இருக்கவோ தூண்டுற மக்களை அப்படின்னாலே நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இதுதான் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஆன்சர். இது சிம்பிள் கிடையாது, காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது இந்த ஆன்சர். நான் சொல்லும்போது எனக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியுது, பட் எஸ், திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். எஸ், அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க. காமன் பீப்புளுக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, எல்லா இன்ஃப்ளூயன்சரும் காமன் பீப்புள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லா காமன் பீப்புளும் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ போடுறது மூலயமா, இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துப்போமே, ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ போடுறது மூலயமா அந்த பிஸ்னஸ், அதாவது அவங்கள சார்ந்து வர ஒரு பிஸ்னஸ் அவங்கள டெவலப் பண்ணி தர முடியும். இந்த சைடு காமன் பீப்புள் அப்படி பண்ண முடியாது. காமன் பீப்புள் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவாங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். எல்லா இன்ஃப்ளூயன்சரும் காமன் பீப்புள் தான், ஆனால் இங்கே எல்லா காமன் பீப்புளும் இன்ஃப்ளூயன்சராக இல்லை. இதுதான் காமன் பீப்புளுக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் உள்ள ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அடுத்த விஷயம்,
we are not machines. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதுதான் இந்த டாப்பிக்கு. பண்ணுறதுனால என்னென்னலாம் விளைவுகள் வருது, ஏன்னா ரீசெண்டாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. ஏன்னா அது லீகலாக தப்பு கிடையாது, அவங்க நிறைய பேர் பண்ணுறது லீகலாக பண்ணுற தப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த லீகலாக பண்ணுற தப்புகளுக்கு நார்மல் பீப்புளை விட அவங்களுக்கு தண்டனை ஒரு படி மேலே 2-3 படி மேலேயே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி கிளாரிஃபை பார்த்துருவோம். அதாவது நம்ம we are not machines. மனுஷங்க தப்பு செய்வாங்க தான், செய்யாமலாம் எந்த மனுஷங்களும் கிடையாது. ஹியூமன் மேக்ஸ் எரர்ஸ். மிஷின்ஸ் தான் எரர் பண்ணாமல் இருக்கும். மிஷின் எரர் பண்ணும், மிஷின் எரர் பண்ணாலும் அது ஹியூமன்ஸ் தான் காரணமாக இருப்பாங்க. ஸோ எஸ், ஹியூமன்ஸ் மேக்ஸ் எரர்ஸ். மனுஷங்க தப்பு பண்ணுவாங்க தான், அந்த தப்புலேருந்து அந்த தவறை திருத்திக்கிட்டு அந்த தவறுலேருந்து திருந்தி எப்படி இருக்காங்கங்கிறது தான் மனித இயல்பு. அதாவது திருந்துவாங்க நிறைய பேர் திருந்த மாட்டாங்க. ஸோ இதில் காமன் பீப்புளுக்கும் இன்ஃப்ளூயன்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் பீப்புள், இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் எனக்கு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, நான் ஒரு வீடியோ கிரியேட்டர் கிடையாது, நான் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் கிடையாது, சாதாரண மனுஷன். நான் வந்து என்ன பண்ணுறேன், சிம்பிளாக சொல்கிறேன், இதே இந்த சீப்பை நான் வாங்குறேன், இந்த சீப்பு வாங்கி நான் தலை சீவுறேன், இந்த சீப்பை வாங்கி நான் தலை சீவுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீப்பு சிக்க எடுக்கலை. ஸோ எனக்கு ஸ்மூத்னஸும் கிடைக்கல. இந்த சீப்பில் ஸ்மூத்னஸ் கிடைக்கும், சிக்க எடுக்கும் இந்த சீப்பு. முடி நல்லா ஸ்மூத்தாக இந்த சீப்பில் சீவனா வரும். அதுக்கான இதெல்லாம் இந்த சீப்புக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு தான் ஒரு விளம்பரத்தில் போகிறேன், நான் பார்த்து வாங்கிட்டேன். ஸோ என்ன அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, நான் அதை பார்த்து வாங்குகிறேன். நான் யூஸ் பண்ணுறது மூலயமா இது எனக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். என்னை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு இது பாதிப்பை கொடுக்கலாம். ஐ மீன் காசு செலவு பண்ணுறதா, இப்போ என்கிட்ட காசு எல்லாம் காசு கொடுக்குறவங்களா, இந்த மாதிரி ஒரு சில பேர். ஆனால் மோஸ்ட்டாக இது என்ன தான் பாதிக்கும். இது வந்து வேறு யாரையும் போய் இது டைரெக்டாக பாதிக்க வாய்ப்பே கிடையாது. இது என்ன தான் பாதிக்கும். அதே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த சீப்பை வாங்கி, இதே சீப்பை வாங்கி அதே மாதிரி அவர் சீவி காட்டு, அதாவது எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டும் இல்லாமல் காசு கொடுக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக, இந்த சீப்பு கம்பெனிக்கான காசு கொடுக்குறாங்களேக்காக சும்மா 2 சீவிட்டு, ஆமாம் இந்த சீப்பை நான் வந்து 1 மாதமாக இந்த சீப்பு யூஸ் பண்ணுறேன், 3 மாதமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு எடுத்துப்போமே. 1 மில்லியன், இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி சீப்பு மூலயமா சீவி காட்டி இந்த சீப்பை வாங்குங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, அதை பார்க்குற 1 மில்லியன் பீப்புளும் அவங்கள நம்புவாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சரை நம்புவாங்க. நம்புறதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையின் மூலயமா எல்லாருமே போய் அந்த சீப்பை வாங்குவாங்க. எல்லாரும் வாங்குவாங்கன்னு சென்ஸ் 1 மில்லியனும் வாங்கணும் கிடையாது, அதில் ஒரு 10% வாங்கினாலே போதும். அந்த 10% வாங்கி அந்த 10%க்கும் அந்த சீப்பு ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீப்போட ரேட், இந்த ரிசல்ட்டுக்காக இந்த சீப்போட ரேட்டு 1500 வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். 1 மில்லியனில் 10% எவ்வளோ, 10,000. 10,000 1 லட்சம். 1 லட்சம் பேர் இந்த சீப்பை வாங்கி ரிசல்ட் இல்லாமல் ஏமாறுறாங்க. ஸோ 1500 × 1 லட்சம் எவ்வளோ வருது, 1 10 100,000 10,000 lakh, கிட்டத்தட்ட 15 கோடி. எஸ், நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன், அந்த கம்பெனிக்கு லாபம். ஆனால் இங்கே இருக்கிற 1 லட்சம் பேருக்கும் அது நஷ்டத்தை கொடுக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சரை நம்பி 1 லட்சம் பேர் இந்த சீப்பை வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அப்போ அந்த 1 லட்சம் பேருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சர் தவறான ஒரு இதுவாக தான் மாறி நிற்கிறாங்க. அந்த 1 லட்சம் பேர்லையும் பாதி பேர் முட்டு கொடுத்துட்டு நிற்பாங்க, இல்லை அது எங்களுக்கு தான் ஒர்க் ஆகலை, மற்றபடி அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் மண்டையிலே அடிக்கப்படும். ஸோ எஸ், இதுதான் இன்ஃப்ளூயன்சர் தப்பு பண்ணால் இந்த மாதிரி விளைவுகள் தான். அதாவது இப்போ அடுத்தது என்னன்னா, அது எப்படி காமன் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தான், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொருளை தப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அந்த இன்ஃப்ளூயன்சரையும் பாதிக்கும். அவரை நம்பி பொருள் வாங்குற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்களையும் டைரக்டாக அது பாதிக்க வாய்ப்புள்ளது. அதனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக மாறி போய் நிற்கிது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்கன்னா, சரி இவங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க, நம்மளும் இந்த விஷயத்தை செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ ஓகே, இவங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்க, இவங்களே செய்கிறாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் அந்த தப்பை செய்கிறாங்க. அதனாலேயே இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தண்டனை ஒரு படி மேலே இருக்குது. நிறைய பேர் அது லீகலா இல்லீகலா அப்படிலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ணுது, அது எத்திக்கலா நாட் எத்திக்கலான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது எவ்வளோ பேர் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை வச்சு தான் முட்டு கொடுக்குறாங்க, இது லீகல் கிடையாது.
இது இல்லீகல் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அது எத்திக்கலா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அது நான் எத்திக்கலா அப்படின்னு செக் பண்ணிங்கனாலே அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை நம்ம பண்ணோன்னா இதை நம்ம வீடியோவோ 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா 10 லட்சம் பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அந்த 10 லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் கிடையாது. அந்த 10 லட்சம் பேரில் ஒரு ஆள் இன்ஃப்ளூயன்ஸாக உங்களால் பாதிக்கப்பட்டாலும் அது உங்களோட தப்பு தான். ஸோ அதனால் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு வீடியோ கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ போட்டால் என்ன இம்பேக்ட் கொடுக்கும் மக்கள் மத்தியில், மக்கள் இந்த வீடியோ பார்த்தா அவங்க தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா அப்படின்ட்டு. எஸ், தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, மக்கள் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் திருநிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. வீடியோ டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோ போட்டு ஓகே அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு விட்டுடுறாங்க. ஸோ தே ஈவன் நாட் apologizing for that video. ஸோ அவங்க அந்த வீடியோக்கு ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அடுத்த வீடியோவில். தமிழ் சேனல்ஸ் நான் சொல்லலை, எல்லா சேனல்ஸும் வேர்ல்டு வைடு எல்லா சேனல்ஸுமே நான் சொல்கிறேன். நிறைய சேனல்ஸ் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். தப்பான ஒரு வீடியோ, அதாவது தப்பாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு வீடியோ இருக்குன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு அப்பாலஜைஸ் வீடியோ போடுறாங்கிற பேரில் அப்பாலஜி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ கூட டெலீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ டெலீட் பண்ணாமலே அடுத்த வீடியோ போட்டுடுறாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அந்த வீடியோ மட்டும் பார்ப்பாங்க. தப்பான ஒரு வீடியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அது மக்களை தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு ஒரு அப்பாலஜைஸ் வீடியோவை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணினா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாலஜைஸ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வீடியோ டெலீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாங்க. தப்பாகிடுச்சு அந்த வீடியோ, அதனால தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா, அந்த ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்டா, வீடியோ மட்டும் தூக்கிடுறாங்க. இப்போ அந்த வீடியோவை நம்பி பொருள் வாங்கினவங்க திருப்பி அந்த வீடியோ செக்லாம் பண்ண மாட்டாங்க. பொருள் ஒர்க் ஆகுதா இல்லையா, அவ்வளோதான் விட்டுருவாங்க. ஒர்க் ஆகலையா, ஒர்க் ஆகலாங்கிறவர்களே உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ போய் அவங்க செக் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஓகே தப்பு அப்படின்னு தெரியும். ஒரு சில பேர் இல்லைனாலும் வேறு ஏதாவது விஷயனால காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி விஷயனால கூட வீடியோ டெலீட் ஆகலாம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ தப்பான வீடியோ இருக்கா, அந்த வீடியோ டெலீட் பண்ணதோட அடுத்து ஒரு அப்பாலஜி வீடியோ போடுறங்கிற பேரில் ஒரு அப்பாலஜி வீடியோ போடுங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்கு சாரி கேளுங்க, தப்பான வீடியோ இது, இந்த ப்ராடக்டை தப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த ப்ராடக்ட் திருப்பி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அது ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் செஞ்ச ஒரு செயலாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கின ஒரு பொருளாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரொமோட் பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வீடியோ தப்புனா அந்த வீடியோ தூக்கிட்டு அதை ஏன் தூக்கினேன், அதில் என்ன தப்பு இருக்குது, சாரி அப்படின்ட்டு ஒரு வீடியோ கேட்டு திருப்பி இந்த மாதிரி தப்பை நானும் பண்ண மாட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு நீட் அண்ட் கிளியர் அப்பாலஜி வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தப்பை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பாலஜி வீடியோவும் போட்டுடுறாங்க, போட்டுட்டு திருப்பி அதே தப்பே பண்ணுறாங்க. இது எனக்கு புரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்பாலஜி வீடியோ போடுறீங்க, தப்பில் திருத்திட்டேன்னு சொல்கிறீங்க, திருப்பியுமே அதே தப்புலேயே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்துறீங்க, திருப்பி ஒரு அப்பாலஜி வீடியோ. எத்தனை தாங்க ஒருத்தவங்க மக்கள் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க? எனக்கு புரியல. திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோடு உணர்வு ஆரம்பிச்சாத்துல நிக்கிறேடா. ஸோ எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்சஸ் தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னா, தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது மனுஷங்களோட இயல்பு. ஆனால் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அவங்க செய்கிற தப்பு, அதாவது அவங்க பர்சனல் லைஃப்பில் தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். வீடியோஸில் தப்பு பண்ணுறது, அதாவது ஒரு தப்பான ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தப்பான விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும், அது லீகலாக தப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அன்எத்திக்கலான விஷயமா இருந்தாலுமே சரி, அதுவும் தப்பு தான். அந்த மாதிரி விஷயம்லாம் மக்களை டைரெக்டாக ரொம்பவுமே பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி தவறுகளை வீடியோவில் செய்யவே செய்யாதீங்க. சப்போஸ் செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டு அந்த வீடியோ தூக்கிட்டு ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டு ஒரு சாரி கேட்டு இந்த மாதிரி விஷயத்தை நான் செஞ்சதே தப்பு, நீங்களும் செய்யாதீங்கன்னா உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நீங்கள் அந்த தப்பை செஞ்சதுனால நிறைய பேர் அந்த தப்பு செய்ய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ திருப்பி நீங்கள் ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டிங்கன்னா இந்த தப்பை செய்யக்கூடாது, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஆமாம் இது தப்பு, இது எத்திக்கலாக தப்பு இந்த விஷயம் அப்படின்ட்டு உங்களை நம்புறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. ஸோ எஸ், மேக்ஸிமம் வீடியோஸில் பெருசாக தப்பு பண்ணாமல் இருக்க பாருங்கள். அப்படி தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் ரீசெண்டாக இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணுற வீடியோஸு. ஸோ அதை வச்சு ஒரு கான்டென்ட் மேக் பண்ணலாமே, ஸோ மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மேக் பண்ணேன். ஸோ எஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த வீடியோக்கு லைக் போட்டு விடுங்க. ஸோ உங்கள் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்,
எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் சோஷியல் இஷ்யூ, மக்கள் பற்றின இஷ்யூ, ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி பற்றிலாம் ஏதாவது பேசணும்னா எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஜெனுவனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான லாங் செஞ்சு போய் see you. முடியலடா சாமி, சாமி.